தமிழ்நாட்டில் கண்ணை மூடி கண்ணை திறக்க முடியல. கண் சிமிட்டுற நேரத்தில் பல மாற்றங்கள் உண்டாயிடுது. மாற்றங்கள் உண்டாகுதோ இல்லையோ, மாற்றங்கிற பேரில் யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறது, இயக்கம் ஆரம்பிக்கிறது, இயக்கத்தை நான் கட்சியாக மாற்ற போகிறேங்கிறது, கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது, அப்படின்னு எவனாவது சத்தம் போட்டு பேச ஆரம்பித்தா கொஞ்ச நாள் பேசுகிறான். அதுக்கப்புறம் அவன் நாளைக்கு நான் தான் அந்த கட்சி தலைவர், தமிழ்நாட்டுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிற முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியல. பல வடிவேல் காமெடியை ஞாபகப்படுத்துது. நான் பேசணும் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ணாமலையை பற்றி தான் பேச வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இது நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயக்கம் முதல்ல இப்போ உறுப்பினரை சேர்த்துட்டு எப்படி சேர்றாங்களா இல்லையா, எப்படி பார்க்குறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதை கட்சியாக கன்வெர்ட் பண்ணி அடுத்த பொது தேர்தலை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஒரு கட்சி எப்படி தோன்றும்? ஒரு கட்சி மக்கள்கிட்ட பெரும் ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு சிஸ்டமையோ ஏதோ ஒரு நடைமுறையோ எதிர்த்து மிக தீவிரமாக களத்தில் நின்று மக்களோட அந்த கோவத்தை ஒருங்கிணைச்சி அந்த கோவத்தோட வெடிப்பிலிருந்து ஒரு ஒரு கட்சி ஒரு இயக்கம் பிறக்கும். அது எந்த கோவத்தை எந்த எந்த அநீதி எதிர்த்து கோவத்தோட களத்தில் நின்றுச்சோ அதை தான் செயல்படுத்துவேன், அது தன்னோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இயங்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு அந்த மாற்றத்துல எல்லாம் நம்ம பயங்கரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இன்னொரு மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இது நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வடிவேல் காமெடியில் அண்ணே யார் கேட்டாலும் சொல்லிடாதீங்க, அடித்து கூட கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு, எதைத்தாண்டா சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டால் அப்பயும் சொல்லிடாதீங்க, அடித்து கூட கேட்பாங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போண்டாமணி தண்ணிக்குள்ளே ஓடிடுவார். இப்போ நம்ம எதையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னாலும் அப்போ என்ன சொன்னால் சொல்லுன்னு போலீஸ்கார் கேட்குற மாதிரி, இது நம்ம இயக்கம்னா என்ன இயக்கம் அது அப்படின்னா, அதாங்க நம்ம இயக்கங்க, நம்ம இயக்கத்தை வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க, அதாங்க தேர்தலில் போட்டி போட்டு என்ன பண்ண முதலமைச்சராகி மாற்றத்தை கொண்டு வந்துடுவோங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்னங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்க, என்ன மாற்றத்துக்காகங்க நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா, பிஜேபியை வளர்க்குறதுக்காக பிஜேபியோட விளம்பர மாடலாக ஒரு 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 மீடியா மாடல் சொல்லுவாங்களே, மீடியா மாடல் மாதிரி எனக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்க, நாங்கள் பெரிய ரதத்தை எடுத்துக்கிட்டு நடைப்பயணம் போயிட்டேங்க, ரதத்தில் நடைப்பயணம் போனேங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வர்றார். நேற்று வரைக்கும் மத வெறிக்கும் மதவாதத்துக்கும் அந்த அந்த மதவாதத்தை முன்னிறுத்துகிற கட்சியோட மாநில தலைமையாக, அதாவது கடந்த ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு, நேற்று வரைக்கும் அந்த கட்சியோட மதவெறியை ஆதரித்து இருந்துட்டு இன்றைக்கி மதச்சார்பின்மையாக பேசுகிறாராம். முந்தா நேற்று ப்ரெஸ் மீட்டில் இப்போதைக்கு மும்மொழி கொள்கையை அமல்படுத்தக்கூடாதுன்னு இவர் பேசிட்டா இவர் மும்மொழி கொள்கைக்கு எதிரானவராம். மும்மொழி கொள்கைக்கு எதிரானவன் அப்படின்னா நீங்கள் களத்தில் இறங்கி போராடணும், ஒன்றிய அரசை கடுமையாக எதிர்க்கணும், நீங்கள் பதவியில் இருக்கும்போது உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் ஜெயின்ஜக்குன்னு தட்டிட்டு அதை தீவிரமாக செயல்படுத்துறதுல நான் இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக மாநில தலைவர்கள் எல்லாம் காட்டிலையும் நான் தான் பெரிய அப்பா டக்கர் அப்படின்னு காட்டிக்க முயற்சி பண்ணி அத்தனை அயோக்கியத்தனங்களையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி மும்மொழி கொள்கை அது கூட செயல்படுத்தக்கூடாதுன்னு கூட இல்லை, இப்போ வேணால் இன்னொரு 2 வருஷம் கழித்து பண்ணிக்கங்க அப்படின்னா இவர் இருமொழி கொள்கைக்கு ஆதரவானவரா, தமிழ்நாட்டுக்கு ஆதரவானவரா? என்ன அயோக்கியத்தனம் இது? எதை காப்பாற்ற? கர்நாடகா சிங்கம்லாம் பேசிட்டு 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட பாஜக தலைவராக இருந்திருக்கீங்க. அதே சமயத்தில் கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக பாஜக இருந்திருக்கு. காவிரி உரிமைக்காக ஒரு தடவை தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தது, தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணது. கர்நாடகாவில் அசிங்கமாச்சு, நீங்கள் போய் கர்நாடகாவில் சிங்கமாக போய் கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு, அதுவும் இந்தியா தானே, தேசிய கட்சி தானே பாஜக, நீங்களாம் தேசியவாதிகள் இல்லை. கர்நாடகாவில் போயிட்டு இதைத்தான் தோழர் திருமுருகன் காந்தி கேள்வி எழுப்புறார். அண்ணாமலை வெறும் வாய்ச்சவடால், நீ தான் இந்தியாங்கிறல்ல, கர்நாடகாவில் போய் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணி கிழிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி கேள்வி எழுப்புறார். ஏற்கனவே எழுப்பியிருக்கார். எழுப்பப்பட்ட கேள்விக்கு அண்ணாமலை கிட்ட இன்னும் பதில் இல்லை. 20,000 புத்தகம் படித்தேன்னு சொன்ன ஆள் தான் இன்னைக்கு
எலெக்ஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியாமல் ஒரு நிற்கிறாப்புல. என்னத்தையா படிச்ச நீங்கள்? 20,000 புக்கு, 20,000 புக்கு என்ன படிச்ச நீங்க? ஒரு எலெக்ஷன் ஃபார்ம் உனக்கு ஃபில்அப் பண்ண தெரியல. நீ தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக இருக்குன்னா உனக்கு கீழே இருக்கிறவங்களாம் எந்த லட்சணத்தில் இருப்பாங்கன்னு நான் பார்க்க முடியும். உன் கையிலலாம் தமிழ்நாடு சிக்கணும் தயவு செஞ்சு நினச்சிடாது. அது கோயம்புத்தூர்லாம் மாட்டவே மாட்டாது தம்பிலா. ஒரு கட்சியோட மாநில தலைவராக அடையாளப்படுத்திக்கிட்டு பெரிய இளைஞர் தமிழ்நாட்டில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்து நாங்கள் கவுத்து நிமித்த போகிறோம் அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை ஒரு சாதாரண போராட்டத்துக்கு வந்து காவல்துறை கைது பண்ணும் தெரிஞ்ச உடனே ஆட்டோவை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே இந்த வடிவேல், இதுக்கும் வடிவேல் தான் நம்ம அண்ணாமலைக்கு ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வடிவேலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். வடிவேலுக்கோட ஜோக்லேருந்து தான். வடிவேல் எப்படி சுந்தர் சி கிட்ட நீ ஏன் தெருவுக்கு வாடா ஏன் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு ஆட்டோவை தொங்கிட்டு ஓடிடுவாரோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி அரெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு போராட்டத்துக்கு வந்தீங்க, போராட வரீங்க அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்த கலைக்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் வச்சு காவல்துறையே சாப்பாடு கொடுத்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன் டே அரெஸ்ட்னா ஜெயிலுக்கு கூட கிடையாது, மண்டபத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. அந்த ஒன் டே அரெஸ்ட்டுக்கு பயந்து போய் தொடநடுங்கி ஆட்டோவில் வடிவேல் மாதிரி தொங்கிட்டு போய் ஏன் ஏரியாவுக்கு வான்னு பயந்து ஓட்டின நபர் தான் இந்த அண்ணாமலை. இன்றைக்கி இது நம்ம இயக்கம், அடித்து கூட கேட்பாங்க சொல்லிடாதீங்க அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு கட்சி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நாங்கள் அடுத்த தேர்தலில் பொது தேர்தலில் சந்தித்து நாங்கள் பெரிய மாற்றத்தை நொட்டிடுவோம்ல அப்படின்னு வந்து நின்றுருக்காப்புல. இவருக்கு விஜய்க்கு வந்து எம்ஜிஆர் ரோல் மாடலு, அடுத்த சரித்திரத்தை நாங்கள் படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எம்ஜிஆர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாப்புல, அண்ணாமலை காமராஜரை எடுத்துக்கிட்டாப்புல. இவர் எம்ஜிஆர் ஆட்சியை நொட்டுறாப்புல, இவர் காமராஜர் ஆட்சியை நொட்டுவாப்புல. அடுத்த நாளைக்கு இன்னொருத்தர் வருவாப்ப, நாங்கள் முத்துராமலிங்கம் வாரிசுங்க, அவரோட ஆட்சியை தேசியம் தெய்வீகமுங்க, அவரோட ஆட்சியை நொட்டுவோங்க அப்படின்னு இன்னொருத்தர் வருவாப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு நாங்கள் காடுவெட்டி குருவோட டைரக்ட் வாரிசு எல்லாம் கம்மியாக இருக்கும், சும்மா இருக்காங்க, நாங்கள் காடுவெட்டி குருவாகவே பிறந்து வந்திருக்கோங்க, அடுத்த காடுவெட்டி குருவோட அரசியலை நாங்கள் தான் தரப்போகிறோம் அப்படின்னு இன்னொருத்தன் கிளம்பி வருவோம். அடுத்து இன்னொருத்தர் கிளம்பி வந்து நாங்கள் ராமதாஸோட ஆட்சியை கொடுப்போங்க, அந்த மாதிரியான ஒரு அரசியலை கொடுப்போங்க அப்படின்னு. ராமதாஸே ஆளவே இல்லையாடா, காடுவெட்டி குருவும் ஆளவே இல்லையாடா, அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஆண்டிருந்தால் எப்படி ஆண்டிருப்பாங்க, அவங்களோட செயல் திட்டம்லாம் இருந்திருந்தால் எப்படி செயல்பட்டுருப்பாங்க, நாங்கள் அந்த ஆட்சியை கொடுப்போங்க அப்படின்னு ஒருத்தன் கிளம்பி வருவோம். இந்த அரசியலை தயவு செஞ்சு இளைஞர்கள் கொஞ்சமாச்சு கவனிங்க. சும்மா வந்து மீடியா அதாவது அண்ணாமலை பதவியேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டோட மாநில தலைவராக பதவியேற்றதுக்கு பிறகு பேரலாம் அந்த தலைவர் பதவியில் இருந்த எல் முருகன் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு ஒன்றிய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் இணையமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. வெளிப்படையாக பத்திரிகையாளர் முன்னாடியே சொல்கிறாங்க, இன்னும் 6 மாதத்தில் பத்திரிகைகளை மீடியாக்கெல்லாம் நாங்கள் கையில் எடுத்துருவோம், முழு கட்டுப்பாட்டில் தங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவோம். அதே போல் சொன்னபடியே செஞ்சு 4 ஆண்டுகளும் 3-4 ஆண்டுகளும் அண்ணாமலை பதவியில் இருந்த அத்தனை நாளும் தினம் இப்படி போகும்போது ஒரு மைக்கு நீட்டுறது, இப்படி வரும்போது மைக்கு நீட்டுறது, அண்ணாமலை பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்தால் ஒரு மைக்கு நீட்டுறது, ஹால்லேருந்து வாசலுக்கு வந்தால் ஒரு மைக்கு நீட்டுறது, இப்படி அண்ணாமலை இரும்புனா தும்புனா நின்னா நிமிந்தா உட்கார்ந்தா எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு, எல்லாத்துக்கும் அண்ணாமலை என்ன சொன்னார்னு அத்தனை பத்திரிகைகளும் அண்ணாமலையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாமலை அவ்வளோ பெரிய பொறுப்புல இங்கே இருக்காரானா, வெறும் நோட்டா கட்சியோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் நோட்டாவோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியோட மாநில தலைவர். ஆனாலும் அவ்வளவு முக்கியத்துவம் அண்ணாமலைக்கோட பத்திரிகைகள் கொடுத்துச்சு அப்படின்னா எல்முருகன் சொன்னது உண்மையாச்சு அப்படின்னு மட்டும்தான் நம்ம கருத முடியும். இப்படி வெறும் பத்திரிகையில் விளம்பரம் மட்டுமே பண்ணிக்கிட்டு வாய் சாவடால் விட்டுட்டு பல்லாயிரம் கோடியை செலவு செஞ்சு பெரிய ரதத்தில் பாத யாத்திரை போன அண்ணாமலையை இன்னைக்கு கொண்டு வந்து பிஜேபிங்கிற முத்திரையும் ஆர்எஸ்எஸ்ங்கிற முத்திரையிலையும் இருந்தால் நம்மளால் ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ண பாஜக அண்ணாமலையை இன்னைக்கு விஜய் ஃபேக்டர்னு ஒன்று உருவாயிருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் அதே மாதிரி ஒரு மாற்றம், அதுலேருந்து ஒரு மாற்றம், நாங்களும் இப்படியான ஒரு மாற்றம், அங்கே எம்ஜிஆர்னா நாங்கள் எங்கள் காமராசரை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு பாஜகவோட மாநில தலைவராக இருந்ததுக்கும் காமராசருக்கும் என்ன சம்பந்தம், நாங்கள் காமராசர் ஆட்சியை நொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் பாஜக தலைமைக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி அனுமதி வாங்கிட்டு வந்து இங்கே இது நம்ம இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆடு. தொடர் திருமுருகன் காந்தி பதிவு பண்ணியிருந்தார், என்னது பாஜகங்கிற நரி கூட்டத்தில் இருந்த நரி கூட்டத்துக்கு பிறந்த குழந்தை எப்படி ஒரு ஆடாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி பாஜக தலைவராக 4 வருஷம் இருந்துட்டு நீ எப்படி காமராசரை
ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணுச்சு, வீட்டோட எரிக்க முயற்சி பண்ணுச்சு. முயற்சி மட்டும் இல்லை, அதை செயல்படுத்தினாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தவர் கர்ம வீரர் காமராசர். ஆர்எஸ்எஸ் கடுமையாக விமர்சனம் பண்ணவர், கடுமையாக சாடினவர். பசுமாட்டை பற்றி கவலைப்படுறான், எங்கள் மக்களுக்கு சோறு இல்லைன்னா அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணவர். இன்னும் மாடு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆர்எஸ்எஸ் காரன், பாஜக காரன், அதுலேருந்து பிரிஞ்சு வந்த எல்லாரும். அப்படி இந்துத்துவவாதிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணவர் காமராசர். அவர் ஆட்சி கொண்டு வந்துடுறோம். இங்கே பெருவாரியாக இளைஞர்கள் வந்து மூளை செலவை செய்யப்பட்டாங்க. ஒரு மாதிரி அரசியல் புரிதலற்ற சூழலில் கொள்கை அரசியல், கோட்பாட்டு அரசியல், தமிழ்நாட்டு சூழல் இதெல்லாம் மறந்து ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தை டைவர்ட் பண்ணி வாக்கு பெற முடியுது அப்படிங்கிற ஒரு மாடலை விஜய் மூலமாக அறிந்து கொண்ட பாஜக அதே மாடலை நாம் கையில் எடுப்போம். கிட்டத்தட்ட பாஜக என்ன அரசியலை செய்யணும்னு நினச்சிச்சோ அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. பாஜக அதிமுகவை விழுங்கி அந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினச்சிச்சு. திமுகவும் பாஜகவும் தான் 2 பேர் தான் போட்டி அப்படின்னு உருவாக்கணும்னு நினச்சிச்சு. அதை இன்னைக்கு விஜய் வந்து தாவேகா வந்து திமுகக்கும் தாவேகாக்கும் தான் போட்டியே, 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. கிட்டத்தட்ட அதிமுகவோட நபர்கள் அத்தனை பேரும் தினம் கொத்தா முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர்னு அத்தனை பேரும் வந்து போய் தாவேகால குதிரை பேரம் செய்யப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இணைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இது என்ன நடக்கும் அப்படின்னா, அண்ணாமலை இவர் எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு திமுக டிவிகே அப்படின்னு சொன்ன விஜய் வந்து நாளைக்கு அண்ணாமலை வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் லிட்டரலாக நடக்கும். இதை நோக்கி தான் இது நகரும். அண்ணாமலை வந்து நாங்கள் காமராசர் ஆட்சியை தருவோம், 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று இது நம்ம இயக்கம் அண்ணாமலை கட்சிக்கு, இவங்க 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு ரொம்ப 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 நுட்பமாக திராவிட அரசியலை, கொள்கை அரசியலை, நம்ம கொள்கை வழிகாட்டிகளை, இந்த மண்ணுக்காக தங்களையே அர்ப்பணித்து உழைச்ச நபர்களோட உழைப்புகளை, சிந்தனைகளை அப்புறப்படுத்துகிற வேலையை வெறும் மாற்றம்னு அயோக்கியத்தனம் வார்த்தையை கொண்டு வந்து, மாற்றங்கிறது நல்ல சொல் தான், ஆனால் அந்த சொல்லின் மூலமாக அயோக்கியர்கள் உள்ள நுழையிறத தான் நம்ம இங்கே யதார்த்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கவனமாக இருங்க. இதுதான் நாளைக்கு அண்ணாமலையோட திட்டமாக, பாஜகவோட திட்டமாக மாறும். ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. அண்ணாமலைங்கிற நபர் யார்? ஒரு வெத்து வேட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் பாஜகவோட மாநில தலைவராக இருந்து அதில் பலாயிரம் கோடிகளை கொள்ளையடித்த ஒரு நபர், பல சொகுசு வாழ்க்கையை இன்றைக்கி வாழ்ந்து, இப்போ வெறும் இன்றைக்கி அண்ணாமலைக்கு கிடைச்ச பவுசு எல்லாம் வந்து வெறும் அண்ணாமலையோட முன்னாள் வேலையிலேருந்து கிடைச்ச பணத்தினால கிடைச்சதா? பாஜகவிலிருந்து பல அமைச்சர்களை, திமுக அமைச்சர்களை மிரட்டி பணம் வாங்கினது, பல தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கினது, விமான நிலையத்தில் பல ஊழல் நடந்துச்சு, அதுக்கு அண்ணாமலையோட தொடர்பு இருக்குன்னு அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி ஊழலில் கொளுத்து போய் பணம் சம்பாதிச்சு செல்வாக்காக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆடை சுதந்திரமாக மேய விட்டுருக்காங்க அப்படின்னா, அனுமதி வாங்கிட்டு வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்குதுன்னா, பாஜக நினச்சா அந்த ஆட்டை எப்போ வேணாலும் அறுத்துக்க முடியும். ஆனால் அனுமதிக்குது அப்படின்னா அந்த ஆடு முதலாளிக்கு விசுவாசமாக வந்து இங்கே தோட்டத்தை மீஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நாம் பொத்தாம்பதுவாக போகிற போக்கில் வந்து பாஜகலேருந்து வந்த ஒரு ஆடை போய் மாற்றங்கிற பேரில் பெரிய தலைவர் இளைஞர் வந்துட்டார், நாளைக்கு அண்ணாமலை வந்து இந்த அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு பேசினா சூப்பர், அப்போ இதாண்டா சரியான போட்டி, சபாஷ் அப்படின்னு நம்ம கைத்தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. கேவலமாக இருக்கும். தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவே வியந்த நேரம் போய் இன்றைக்கி வந்து ரொம்ப இழிவாக கேவலமாக பார்க்குற சூழலுக்கு நம்ம நகர்த்திடக்கூடாது. தமிழ்நாட்டோட மானம், சுயமரியாதை அப்படிங்கிறது இளைஞர்கள் கையில் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், இப்போது இந்த மாற்றங்கிற ஒற்றை வார்த்தையை வச்சு வந்து திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் போட்டி அப்படிங்கிற ரூமரோ பேச்சோ உண்மையோ வருது. வெறும் விளம்பரம் இருந்தால் போதும், விளம்பரம் நாலு பேருக்கு உதவி செய்கிற மாதிரி வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டா போதும், அவனையெல்லாம் வச்சு நாளைக்கு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துடலான்னு திட்டமிட்டு நீண்ட கால செயல் திட்டத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ராகவா லாரன்ஸ் முதலமைச்சரும்பா, எம்எல்ஏம்பா, எம்பிம்பா, அமைச்சரும்பா. நாளான்னைக்கு இந்த பாலாவை பத்திரிகையாளர்களை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அவங்க பண்ணுறது அத்தனையும் திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸ் கூட ஒரிஜினலாக அந்த நம்பர் பிளேட்டில் இல்லை, அது எதுவுமே இன்றைக்கி செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் இவங்க போயிட்டு ஒரு 10,000 ரூபா கட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி விளம்பரம் பண்ணுறது, ரீல்ஸ் போடுறது, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு தங்களை பெரிய ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவன் கொடுக்குற காசை விட அவன் பண்ணுற விளம்பரத்துக்கு செலவு அதிகம். 10,000 ரூபா கொடுத்தான்னா 10 லட்ச ரூபா செஞ்சு அதுக்கு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி விளம்பரம் பண்ணுறான். எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடியெல்லாம் பயங்கரமாக சூழ்ச்சி நடக்குது. நாம் இன்னும் கண்டும் காணாமல் போய்கிட்டே இருந்தோம். இவன்லாம் நமக்கு நல்லது செஞ்சிடறான் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு பாலா முதலமைச்சர், நாளான்னைக்கு ராகவா லாரன்ஸ் முதலமைச்சர், இன்னும் ஏன் மாரிதாஸையே நம்ம அந்த ரேஞ்சில் விளம்பரம் பண்ணானுங்கள்ல. 2021 ஆரம்ப கட்டத்தில் மாரிதாஸுங்கிற ஒரு சில்லற பையில போயிட்டு சாய்ராம் சாய்ராம் நீங்களாம் நாட்டை காப்பாற்றிடுவீங்க, நீங்கள் நம்பிக்கை இருக்குது, சாய்ராம்னு ஒருத்த கிறுக்கு பையன் கீழே இருந்து வருவான். மேடையிலேருந்து உடனே மாரிதாஸ் சொல்லுவான், நீங்கள் முன்னாள் இராணுவ அதிகாரி, நீங்கள் நாட்டோட எல்லையை பார்த்துக்குங்க, நாங்கள் இங்கே அரசியலை பார்த்துக்குறோம், நாங்கள் பெரிய புடுங்கி தள்ளிடுவோம் அப்படின்னு பேசலாம். இன்னைக்கு எங்கே இருக்கான்னு தெரியல. சின்ன தலைவரே, நான் அப்படி தான் சொல்லுவேன், எல்லாத்தையும் சின்ன தலைவர் தான். எனக்கு ஒரு கேள்வி இல்லை, ஏன்னா எல்லா கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் வந்தது உங்களை பார்க்கணும், ஒரு ஹக் பண்ணணும். சாய்ராம் ப்ளீஸ், சாய்ராம். டிஃபென்ஸ் நேவில இருக்கவங்க ஒரு அளவுக்கு நாங்க பண்ணலைனாலும் நீ நாட்டுல எல்லையை காப்பாத்துங்க, நான் நாட்டை காப்பாத்துறேன், நான் பொறுப்பு. இப்படி வரவனை எல்லாம் சும்மா மீடியாவில் தரங்கெட்டு சத்தம் போட்டு சீமானும் அந்த கேட்டகரி தான். சீமானுங்கிற ஒரு சல்லிப்பை தான், சில்லறப்பை தான். சத்தம் போட்டு பேசுகிறவனை எல்லாம் நம்ம தலைவன்னு பார்க்குறோம். அரசியலுங்கிறது வெறும் சத்தம் போட்டு பேசுறது கிடையாது, கத்துறது கிடையாது, விளம்பரம் கிடையாது. அரசியலுங்கிறது மக்கள் பணி. அந்த மக்கள் பணியில் அனுபவம் கொண்ட தோழர்கள் யார் இருக்காங்க, அவங்களுக்கான நோக்கம் என்ன, ஒரு இயக்கம் தொடங்குவதற்குங்கிறது நோக்கம் இருக்கணும். முதல்ல நோக்கம் சரியாக இருந்தால் தான் அந்த நோக்கத்தின் வழி அந்த அமைப்பு, இயக்கம், கட்சி எல்லாமே பயணிக்க முடியும். நோக்கத்தின் பொருட்டு ஆரம்பிக்கப்படுற இயக்கமும் அமைப்புகளிலேயோ கூட தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நோக்கமே இல்லாமல் வெறும் விளம்பரத்திலேருந்து ஒரு கட்சியோ இயக்கமோ துவங்கப்படுது அப்படின்னா அது எப்படி அது மக்களுக்கு நல்லதை செஞ்சிடும்? நமக்கெல்லாம் பெரும்பான்மையாக இந்த தேர்தலில் ஒரு எண்ணம் வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். பணக்காரன் வந்து நல்லது செஞ்சிருவான், பணம் வச்சிருக்கிறவன் நமக்கு நல்லது செஞ்சிருவான், பணக்காரன் அரசியலுக்கு வந்தான்னா அவனுக்கு காசு மேலே ஆசை இருக்காது, பண்ணிடுவான். ஏற்கனவே உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் எல்லாமே திருட்டு பய கும்பல். எச்சரிக்கையாக இருங்க. பாலா உட்பட நான் சொல்கிறேன், எதுவுமே இங்கே காரண காரியம் இல்லாமல் நடக்கலை, பின்புலம் இல்லாமல் நடக்கலை. எல்லாத்துக்கும் பின்னாடியும் மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்குது. மக்கள் பணி செய்கிற, அரசியல் செய்கிற இயக்கங்கள் கொள்கையோட, கோட்பாட்டோட தினம் மக்கள் போராட்டங்களுக்கு வந்து ஓடி ஓடி நிற்கிறாங்க. ஒரு ஸ்டெர்லைட் பிரச்சனையா, நியூட்ரோ பிரச்சனையா, மீத்தேன் பிரச்சனையா, ஈத்தேன் பிரச்சனையா, கூடங்குள அணுவுலை பிரச்சனையா, ஸ்டெர்லைட்டில் சுட்டுக்கொண்ட பிரச்சனையா, இப்போ காவேரி பிரச்சனையா, தங்களை பெரிய புரட்சியாளர்களாக, மீட்பர்களாக, உதவிக்கரம் நீட்டுறவங்களா காட்டிக்கிற எவனும் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு காவல்துறைக்கிட்ட தடியடி வாங்கிறதுக்கு, வழக்கு வாங்கிறதுக்கு வந்து நிற்க மாட்டான். ஆனால் அப்படி வந்து நிற்காத ஒருத்தனை தான் திடீர்னு நான் மாற்றம் கொண்டு வரேன், இந்த அண்ணாமலை மாதிரி ஆட்டோவில் ஏறி பயந்து ஓடி போனோம் பயந்தாங்கோலி தொடர்நடிகளெல்லாம் நாளைக்கு மாற்றம், இது நம்ம கட்சி, இது நம்ம இயக்கம், அப்படி நீங்கள் உறுப்பினர் சேருங்க, நாங்கள் பார் 10 லட்சம் உறுப்பினரை சேர்த்துட்டோம், 15 லட்சம் உறுப்பினர் சேர்த்துட்டோம், மாற்றத்தை காட்டி அறுத்து தள்ள போகிறோம் அப்படின்னு வந்து நிற்பானுங்க. எச்சரிக்கையாருங்க இளைஞர்களே, எச்சரிக்கையாருங்க. மிக மோசமான இக்கட்டான அரசியல் சூழல் நம்ம சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, நடக்கிறத தெளிவாக உள்வாங்குங்க. தமிழ்நாடு மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்குது. நம்ம மாதிரியான முற்போக்கு அரசியலில் இயங்குறவங்களுக்கு பொறுப்பு நிறைய ஆயிருக்கு, கூடுதலாக இயங்க வேண்டியது இருக்குது, வேகமாக செயல்பட வேண்டியது இருக்குது, நிறைய பேர் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு, நிறைய அரசியலை எடுத்து பேச வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. தொடர்ந்து கண்டிப்பாக இயங்குவோம், பல பேரை அம்பலப்படுத்துவோம், பல அரசியலை உங்களோட உரையாட காத்துக்கிட்டு இருக்கு. அரசியல் வெங்காயம் கண்டிப்பாக மிக வேகமாக செயல்பட காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி.